ஓம் சாந்தி. மார்ச் 23, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 2, 2004. உங்களையும் ஈடேற்றி உங்களை அவமதிப்பவர்களையும் ஈடேற்றுங்கள். சகல சக்திகள் மற்றும் சகல நற்குணங்களால் நிரம்பியவராகி மரியாதையை அருள்பவர் ஆகுங்கள். இன்று அன்பு கடலானவர் எங்குமுள்ள தனது அன்பான குழந்தைகளை பார்ப்பதில் மகிழ்ச்சியடைகின்றார். நீங்கள் உங்களின் பௌதீக ரூபத்தில் பாபாவின் முன்னால் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருந்தாலும் அல்லது வெகு தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அன்பானது உங்கள் அனைவரையும் தந்தைக்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கும் அனுபவத்தை வழங்குகிறது. ஒவ்வொரு குழந்தையின் அன்பும் தந்தை அவருக்கு நெருக்கமாக இருப்பதை அனுபவம் அடையச் செய்கிறது. குழந்தைகளான நீங்களும் தனிப்பட்ட முறையில் தந்தை மீதுள்ள அன்பினாலேயே இங்கே வந்துள்ளீர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் அவரின் இதயத்தில் பாப்தாதாவிற்கான அன்பு அமிழ்ந்திருப்பதை பாப்தாதா கண்டார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் இதயத்தில் எனது பாபா என்ற அன்பு பாடலை பாடுகின்றீர்கள். அன்பே உங்களை உங்களின் சரீரத்திலிருந்தும் உங்களின் சரீர உறவுகளில் இருந்தும் பற்றற்றவர் ஆக்குகிறது. அன்பே உங்களை மாயையை வென்றவர் ஆக்குகிறது. எங்கே இதயத்தில் அன்பு உள்ளதோ அங்கே மாயை தொலைவிலிருந்தே ஓடிவிடுவாள். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அன்பென்னும் பாடத்தில் சித்தியடைந்துள்ளீர்கள். ஒன்று அன்பு, மற்றொன்று சகல சக்திகளையும் கொண்டவரான சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து பெற்ற சகல சக்திகள் என்ற பொக்கிஷம். எனவே இன்று ஒரு புறம் பாப்தாதா அன்பை பார்க்கின்றார், மறுபுறம் அவர் சக்தி சேனையின் சக்திகளை பார்க்கின்றார். எந்த அளவிற்கு உங்களுக்குள் அன்பு அமிழ்ந்துள்ளதோ அந்த அளவிற்கு சகல சக்திகளும் உங்களுக்குள் அமிழ்ந்திருக்கும். பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் சமமாகவே சகல சக்திகளையும் வழங்கியுள்ளார். அவர்கள் உங்களை மாஸ்டர் சர்வ சக்திவான்களாக சகல சக்திகளும் கொண்டவர்களாக ஆக்கியுள்ளார். அவர் உங்களில் சிலரை சகல சக்திகள் கொண்டவர்களாகவும் மற்றோரை வெகு சில சக்திகள் கொண்டவர்களாகவும் ஆக்கவில்லை. நீங்கள் அனைவரும் உங்களின் சுய மரியாதை ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருத்தல், சகல சக்திகளையும் கொண்டவராக இருத்தல் என கூறுகின்றீர்கள். அதனால் பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகளான உங்கள் அனைவரையும் கேட்கின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சகல சக்திகளும் கொண்டவர்களாக அனுபவம் செய்கின்றீர்களா? உங்களிடம் சதா சகல சக்திகளுக்கான உரிமையும் உள்ளதா? சகல சக்திகளும் பாப்தாதாவிடமிருந்து உங்களுக்கு கிடைத்துள்ள ஆஸ்தியாகும். எனவே உங்களிடம் உங்களுடைய ஆஸ்தியின் உரிமை உள்ளதா? உங்களுக்கு உரிமை உள்ளதா? ஆசிரியர்களே பேசுங்கள். உங்களுக்கு உரிமை உள்ளதா? அதை பற்றி கவனமாக சிந்தித்த பின்னர் பேசுங்கள். பாண்டவர்களே, உங்களிடம் உரிமை உள்ளதா? சதா உரிமை உள்ளதா அல்லது சில நேரங்களில் மட்டும்தானா? சக்தி ஸ்தேனையில் குறிப்பிட்டதோர் சக்தி தேவைப்படும் வேளையில் அந்த சக்தி உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப உங்களின் முன்னால் பிரசன்னமாகின்றதா? ஆம், எனது பிரபுவே வந்தேன், ஜி ஹசூர் ஹாசிர் என உங்களுக்கு தேவைப்படும் எந்த நேரத்திலும் கூறுகிறதா? இதை பற்றி சிந்தியுங்கள். பாருங்கள், உரிமையுள்ள ஒருவர் கட்டளையிடும் பொழுது அந்த சக்தி ஆம், எனது பிரபுவே வந்தேன் என கூற வேண்டும். உங்களால் காலத்திற்கும் சூழலிற்கும் ஏற்ப எந்த ஒரு சக்தியையும் நீங்கள் அழைத்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த முறையில் நீங்கள் உரிமையுள்ள ஆத்மாக்கள் ஆகிவிட்டீர்களா? ஏனென்றால் தந்தை உங்களுக்கு ஆஸ்தியை வழங்கியுள்ளார். நீங்கள் அந்த ஆஸ்தியை உங்களுடையது ஆக்கியுள்ளீர்கள். நீங்கள் அதை உங்களுடையது ஆக்கியுள்ளீர்கள் தானே? எனவே உங்களுக்கு சொந்தமான எதிலும் உங்களுக்கு உரிமை உள்ளது. ஒரு சக்தியை குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்துகின்ற தேவை இருக்கின்ற போது
உங்களால் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, உங்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற சக்தி தேவைப்படும் பொழுது அது உங்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆம் எனது பிரபுவே என கூறுகின்றதா? குறைந்தபட்சம் ஆமோதித்து தலையசையுங்கள். அது செய்கிறது என்றால் நீங்கள் உங்களின் கைகளை அசைக்கலாம். அது சில நேரங்களில் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா அல்லது அனைத்து நேரத்திலும் கீழ்ப்படுகின்றதா? ஏற்றுக்கொள்ளும் சக்தி பிரசன்னமாகிறது. ஆனால் 10 முறை எதையாவது ஏற்றுக்கொண்ட பின்னர் 11வது முறை சிறிது தளம்பல் ஏற்படுகிறதா? அது எப்பொழுதும் இலகுவாக பிரசன்னம் ஆக வேண்டும். காலம் கடந்து சென்ற பின்னர் அல்ல. நான் இதை செய்ய விரும்புகின்றேன், ஆனால் அதற்கு பதிலாக அது நடந்துவிட்டது. இப்படி இருக்கக்கூடாது. இது சகல சக்திகளின் உரிமையை கொண்டிருத்தல் எனப்படுகிறது. பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் இந்த உரிமையை கொடுத்துள்ளார். ஆனால் இந்த உரிமையை சதா கொண்டிருப்பவர் ஆகுவதில் நீங்கள் வரிசை கிரமம் ஆகுவதை காணக்கூடியதாக உள்ளது. அது நிலையாகவும் இலகுவாகவும் இருக்க வேண்டும். அது இயல்பாக இருக்க வேண்டும். அது உங்களின் ஸ்வமானாக இருக்க வேண்டும். இதற்கான வழிமுறை என்னவென்றால், தந்தையும் ஹசூர் பிரபு என்று அழைக்கப்படுகின்றார். ஹசூர் ஹசீர் பிரபு பிரசன்னமாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. சகல சக்திகளும் பிரபுவின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் பின்பற்றுகின்ற குழந்தைகளான பிரபுக்களின் முன்னால் பிரசன்னமாக உள்ளன. ஆம் எனது பிரபுவே, நான் வந்துள்ளேன், நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என அவை கூறுகின்றன. அவை ஒவ்வொரு கட்டளைக்கும் எப்பொழுதும் ஜி ஹசூர், ஆம் நான் வந்துள்ளேன் என கூறுகின்றன. ஒவ்வொரு அடியிலும் அவை ஜி ஹசூர் என கூறுகின்றன. ஒவ்வொரு ஸ்ரீமத்தை பின்பற்றுவதிலும் நீங்கள் ஜி ஹசூர் என சொல்லாது விட்டால் ஒவ்வொரு சக்தியும் பிரபுவான உங்களின் முன்னால் ஒவ்வொரு கணமும் பிரசன்னம் ஆகாது. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை அல்லது கட்டளைகளை சில நேரங்களில் மட்டும் பின்பற்றினால் சக்திகளும் சில நேரங்களில் மட்டுமே உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற உங்களின் கட்டளைக்கு கீழ்ப்படியும். அந்த நேரத்தில் உரிமை உள்ள ஒருவராக இருப்பதற்கு பதிலாக நீங்கள் தங்கியிருப்பவர் ஆகின்றீர்கள். எனவே பாப்தாதா இந்த பெரு பேற்றை சோதித்தார். பாபா எதை கண்டார்? நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். இது எப்பொழுதும் இலகுவாக இல்லை. சில நேரங்களில் இது இலகுவாக இருக்கிறது. சில நேரங்களில் சக்திகள் சிறிது சிரமத்துடனேயே வெளிப்படுகின்றன. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக இருப்பதை காணவே விரும்புகின்றார். நீங்கள் வரிசை கிரமமாக இருப்பதை காண அவர் விரும்பவில்லை. உங்கள் அனைவருடைய லட்சியமும் தந்தைக்கு சமமானவர் ஆகுவதே ஆகும். உங்களுக்கு சமமாக ஆகுகின்ற லட்சியம் உள்ளதா அல்லது வரிசை கிரமம் ஆகின்ற லட்சியம் உள்ளதா? உங்களை இதை பற்றி கேட்டால் நீங்கள் அனைவருமே சமமானவர் ஆக வேண்டும் என்றே கூறுவீர்கள். எனவே சோதித்து பாருங்கள். 1. என்னிடம் சகல சக்திகளும் உள்ளனவா? சகல என்ற வார்த்தையை கீழ்கோடிடுங்கள். 2. என்னிடம் சகல நற்குணங்களும் உள்ளனவா? 3. எனது ஸ்திதி தந்தையின் ஸ்திதிக்கு சமமாக உள்ளதா? 4. எனது சொந்த ஸ்திதி வெற்றி அடைகிறதா அல்லது சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலை என்னை வெற்றி கொள்கின்றதா? இக்கட்டான சூழ்நிலைகள் வெற்றி கொண்டால் அதற்கான காரணத்தை நீங்கள் அறிவீர்கள் தானே? உங்களின் ஸ்திதி பலவீனமாக இருக்கும் பொழுதே இக்கட்டான சூழ்நிலைகளால் தாக்க முடியும். உங்களின் ஆதி ஸ்திதியானது சதா வெற்றி நிறைந்ததாக இருப்பதற்கு உங்களின் சுய மரியாதையினதும் மற்றவர்களுக்கான உங்களின் மரியாதையினதும் சமநிலையை சதா வைத்திருங்கள். சுய மரியாதை உள்ளதோர் ஆத்மா சதா மரியாதையை அருள்கின்ற அருள்பவராவார். உண்மையில் எவருக்கும் மரியாதை கொடுப்பது என்றால் உண்மையில் கொடுப்பது அல்ல. மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதையை பெறுவதே ஆகும். மரியாதை கொடுக்கும் ஒருவர் இயல்பாகவே அனைவருடைய இதயத்தின் மரியாதையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆவார். நீங்கள் தந்தை பிரம்மாவை கண்டீர்கள். அவர் ஆதி தேவராக இருந்த போதும் அவரே நாடகத்தின் முதல் ஆத்மாவாக இருந்த போதும்
அவர் சதா குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். அவர் தான் பெற்றதை விட குழந்தைகள் ஆத்மாக்களிடம் இருந்த அதிக மரியாதையை பெறச் செய்தார். இதனாலேயே தந்தை பிரம்மா ஒவ்வொரு குழந்தையின் இதயத்தின் மரியாதையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆனார். எனவே அவர் மரியாதை கொடுத்தாரா அல்லது மரியாதையை பெற்றாரா? மரியாதை கொடுத்தல் என்றால் இதயத்திலிருந்து மற்றவர்களின் இதயங்களுக்கு அன்பின் விதையை விதைத்தல் என்று அர்த்தம். உலகின் முன்னால் நீங்கள் உலக உபகாரி ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் ஆத்மாக்களுக்கு அன்புடன் மரியாதை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் அதை அனுபவம் செய்வீர்கள். எனவே தற்சமயம் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். மரியாதை கொடுக்கும் ஒருவர் மட்டுமே அருள்கின்ற ஆத்மாவாக காணப்படுவார். மரியாதை கொடுக்கும் குழந்தைகள் மட்டுமே நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்ற பாப்தாதாவின் ஸ்ரீமத்திற்கு கீழ்ப்படிவான குழந்தைகள் ஆவார்கள். மரியாதை கொடுத்தல் என்றால் இறை குடும்பத்திற்காக இதயத்தில் அன்பை கொண்டிருப்பதாகும். மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களால் இலகுவாக தமது சுய மரியாதை ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்க முடியும். ஏன்? நீங்கள் மரியாதை கொடுக்கின்றவர்களின் இதயங்களில் இருந்து நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் இலகுவாகவும் இயல்பாகவும் உங்களுக்கு உங்களின் சுய மரியாதையை நினைவூட்டும். ஆகவே பாப்தாதா குறிப்பாக எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் இதை கீழ்க்கோடிடுகின்றார். மரியாதையை அருள்பவர் ஆகுங்கள். பாபாவிடம் வந்த எந்த குழந்தையையும் அவர் பலவீனமான குழந்தை, தனது சமஸ்காரங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர், பாவ சுமைகளுடன் வந்தவர் அல்லது கடுமையான சமஸ்காரங்களுடன் வந்தவர். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் என்ன பார்வையுடன் பார்த்தார்? எனது அதி அன்பிற்குரிய நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, அவர் இறை குடும்பத்தின் குழந்தை என்றே பார்த்தார். எனவே அவர் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார். ஆனால் அவர்கள் சுய மரியாதை உடையவர்கள் ஆகினார்கள். நீங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும். நீங்கள் இலகுவாக சகல நற்குணங்களும் நிரம்பியவராக ஆக விரும்பினால் மரியாதையை அருள்பவர் ஆகுங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? இது இலகுதானே? இது இலகுவா அல்லது கடினமா? ஆசிரியர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது இலகுவா? சிலருக்கு மரியாதை கொடுப்பது இலகுவாகவும் மற்றோருக்கு மரியாதை கொடுப்பது கடினமாகவும் இருக்கிறதா? அல்லது அனைவருக்கும் மரியாதை கொடுப்பது எளிதாக இருக்கிறதா? அனைவரையும் ஈடேற்றுபவர்கள் என்பதே உங்களின் பட்டமாகும். நீங்கள் உங்களை அவமதிப்பவர்களையும் ஈடேற்றுபவர்கள். எனவே சோதித்து பாருங்கள். அனைவரையும் ஈடேற்றுகின்றவராக இருக்கும் பார்வை, மனோபாவம், விழிப்புணர்வு என்னிடம் உள்ளதா? மற்றவர்களை ஈடேற்றுவது என்றால் உங்களையே ஈடேற்றுவதாகும். எனவே நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் தானே? அப்பொழுது தனிப்பட்ட முறையில் விஷயங்களை கிரகிப்பதற்கு முயற்சி செய்வதிலிருந்து நீங்கள் விடுபட்டிருப்பீர்கள். இது ஏனென்றால் காலத்தின் வேகம் துரிதமாக செல்வதை பாப்தாதா பார்க்கின்றார். காலம் காத்திருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் ஆயத்தங்களை செய்ய வேண்டும். காலத்தை இனியும் காத்திருக்க செய்யக்கூடாது. நீங்கள் என்ன ஆயத்தங்களை செய்ய வேண்டும்? நீங்கள் முழுமையானவராகவும் சமமானவராகவும் ஆகும் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் அதை செய்கின்றீர்கள் என கூறாதீர்கள். உங்களின் வேகம் எவ்வளவு துரிதமாக இருக்கிறது என சோதனை செய்யுங்கள். உங்களின் வேகம் துரிதமாக இருக்கின்றதா? புதிய குழந்தைகளும் இங்கே அன்புடன் வந்துள்ளார்கள். பாப்தாதா புதிய குழந்தைகளான உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். முதல் முறை வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பலர் இருக்கின்றார்கள். உங்களின் வீடான தந்தையின் வீட்டிற்கு வரவேற்புகள், பாராட்டுகள். அச்சா, கர்நாடகா இந்த முறை சேவை செய்கிறார்கள். கர்நாடகாவை சார்ந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். சேவை செய்வதற்காக உங்களின் பொன்னான வாய்ப்புக்கு பாராட்டுகள். பாருங்கள், நீங்கள் முதல் இலக்கத்தை பெற்றுள்ளீர்கள்.
எனவே நீங்கள் முதல் இலக்கத்தவராக இருக்க விரும்புகின்றீர்கள் தானே? நீங்கள் உங்களின் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றியாளராகுவதில் முதலாம் இலக்கத்தை எடுப்பவர்கள். இரண்டாம் இலக்கத்தை எடுக்காதீர்கள். முதல் இலக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்களின் தைரியத்தால் நீங்கள் தந்தையிடமிருந்து 1000 மடங்கு உதவியை பெறுவீர்கள். நீங்கள் மிக நல்லதோர் வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உங்களின் புண்ணிய கணக்கில் அதிக அளவை சேமித்துள்ளீர்கள். அச்சா, கர்நாடகாவில் நீங்கள் மெகா நிகழ்ச்சியை செய்தீர்களா? நீங்கள் செய்யவில்லை தானே? ஏன் செய்திருக்க கூடாது? ஏன் நீங்கள் பெரிய நிகழ்ச்சியை நடத்தவில்லை? கர்நாடகா அனைத்திலும் முதல் இலக்கத்தை பெற வேண்டும். அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பெங்களூரில் நடத்துவார்கள். அச்சா, மெகா நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் எழுந்து நில்லுங்கள். இதுவரை எத்தனை மெகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன? 8 இருந்து 10 வரை நடைபெற்றுள்ளன. மேலும் ஒன்று நடக்க இருக்கிறது என்று கூறப்பட்டது. எனவே பாப்தாதா மெகா நிகழ்ச்சிகளுக்காக மிகப்பெரிய பாராட்டுகளை வழங்குகின்றார். எத்தனை பிராந்தியங்கள் உள்ளன? ஒவ்வொரு பிராந்தியமும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். ஏனென்றால் உங்களின் நகரங்களில் முறைப்பாடுகள் செய்பவர்கள் முறைப்பாடு செய்ய மாட்டார்கள். நீங்கள் மெகா நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது ஊடகம், சுவரொட்டிகள், பெரிய விளம்பர பலகைகள் அல்லது பல்வேறு வழிமுறைகளின் மூலமாக பெரிய அளவில் விளம்பரப்படுத்துகின்றீர்கள். அப்பொழுது முறைப்பாடுகளும் குறைந்துவிடும். பாப்தாதா இந்த சேவையை விரும்புகின்றார். ஆனால் உள்ளது. நீங்கள் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தினீர்கள். அதற்காக ஏற்கனவே பாராட்டுகளையும் பெற்றீர்கள். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறைந்தபட்சம் 108 மணி மாலையாவது தயார் செய்யப்பட வேண்டும். இன்னமும் அது நடைபெறவில்லை. குறைந்தபட்சம் 108 தயாராக வேண்டும். அதிகபட்சம் 16,000 பேர் இருக்க வேண்டும். நீங்கள் அதிக அளவு சக்தியையும் பணத்தையும் செலவிட்டுள்ளீர்கள். அதனால் குறைந்தபட்சம் 108 பேர் தயாராகுவதை பார்க்க பாப்தாதா விரும்புகின்றார். வந்திருக்கும் அனைவருடைய முகவரிகளையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். பெரிய நிகழ்ச்சிகளுக்கு மற்றவர்களை கொண்டு வந்தவர்களின் அறிமுகம் உங்களிடம் உள்ளது. எனவே அவர்களை மீண்டும் நெருக்கமாக கொண்டு வாருங்கள். எமது பங்கை நாம் செய்துவிட்டோம் என்று நினைக்காதீர்கள். செய்யப்பட்ட எந்த பணியும் ஏதாவது பலனை கொடுக்கும். எனவே பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் அதன் பெரு பேற்றை பாப்தாதாவிற்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் வெவ்வேறு நிலையங்களில் இருந்தாலும் அல்லது மற்ற நகரங்களில் இருந்தாலும் ஒரு பெரு பேற்றை கொடுக்க வேண்டும். இது ஓகேயா? இதை செய்யலாம் தானே? நீங்கள் சிறிதளவு கவனம் செலுத்தினால் அவர்கள் வெளிப்படுவார்கள். 108 என்பது எதுவுமே இல்லை. எவ்வாறாயினும் பாப்தாதா பெரு பேற்றை பார்க்க விரும்புகின்றார். குறைந்தபட்சம் அவர்கள் மாணவர்கள் ஆக வேண்டும். அவர்கள் ஒத்துழைப்பை வழங்குவதற்கு முன்வர வேண்டும். உங்களில் எத்தனை பேரை வெளிப்படுத்துகின்றீர்கள் என்ற பெரு பேற்றை பாப்தாதா இந்த பருவ காலத்தில் பார்க்க விரும்புகின்றார். இது ஓகேயா? பாண்டவர்களே, இது ஓகேயா? எனவே யார் முதலாம் இலக்கத்தவர் என நாம் பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேரை வெளிப்படுத்தினாலும் பரவாயில்லை. நிச்சயமாக அவர்களை வெளிவரச் செய்யுங்கள். என்ன நடக்கிறது என்றால், நிகழ்ச்சிகள் முடிந்ததும் எதிர்காலத்தில் அவர்களுடன் தொடர்பில் இருப்பதற்கு குறைவான கவனமே கொடுக்கப்படுகிறது. அவர்களை வெளிப்படச் செய்வது சிரமம் இல்லை. குழந்தைகளின் தைரியத்தை பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சியடைகின்றார். உங்களுக்கு புரிகின்றதா? அச்சா, இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு வினாடியில், ஒரு நிமிடமேனும் இல்லை, ஆனால் ஒரு வினாடியில் நான் ஒரு தேவதை, தேவர் ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்ற மனதின் அபியாசத்தை அனுபவம் செய்யுங்கள். ஒரு வினாடியில் இந்த அபியாசத்தை நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். பௌதீக அபியாசம் உங்களின் சரீரத்தை பலம் வாய்ந்தது ஆக்குவதைப் போல் மனதின் அபியாசமும் உங்களின் மனதை சக்தி வாய்ந்தது ஆக்கும். நான் ஒரு தேவதை. இந்த பழைய உலகம், இந்த பழைய சரீரம், இந்த பழைய சரீரத்தின் சமஸ்காரங்கள் அனைத்திலிருந்தும் பற்றற்று இருக்கும் ஒரு தேவதை ஆத்மா. அச்சா,
எங்குமுள்ள அதிகபட்ச அன்பான குழந்தைகள் அனைவருக்கும், அன்பு கடலின் அன்பில் சதா திளைத்திருக்கும் ஆத்மாக்களுக்கும், சதா சகல சக்திகளுக்கும் உரிமையுள்ள மேன்மையான ஆத்மாக்களுக்கும், தந்தையால் நேசிக்கப்படுவதுடன் தந்தைக்கு சமமானவர் ஆகின்ற ஆத்மாக்களுக்கும், சதா சுய மரியாதையுடன் இருந்து ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மரியாதை வழங்குகின்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெற தகுதி வாய்ந்த ஆத்மாக்களுக்கும், எப்பொழுதும் அனைவருக்கும் ஈடேற்றும் ஆத்மாக்களுக்கு தயவு செய்து பாப்தாதாவிடமிருந்து இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் கூடவே உலகின் அதிபதிகளான ஆத்மாக்களுக்கும் நமஸ்தே. தாதிஜியிடம் மரியாதை கொடுப்பதில் நீங்கள் முதலாம் இலக்கத்தில் சித்தி எய்துள்ளீர்கள். இது நல்லது. தாதிகளான உங்கள் அனைவராலும் மதுபன் அழகு பெறுகிறது. ஒன்று கூடலில் இருப்பவர்களிடம் நீங்கள் அனைவரும் தாதிகளின் அழகையும் பிரகாசத்தையும் விரும்புகின்றீர்கள். தாதிகளால் மதுபனில் பிரகாசமும் அழகும் இருப்பதைப் போல் நீங்கள் அனைவரும் தாதிகள் அல்ல, ஆனால் நீங்கள் தீதிகளும் தாதாக்களும் ஆவீர்கள். எனவே தீதிகளும் தாதாக்களுமான நீங்கள் அனைவரும் இதை பற்றி சிந்தித்து இதை செய்ய வேண்டும். நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் அங்கே அழகும் பிரகாசமும் இருக்க வேண்டும். இந்த தாதிகள் அழகையும் பிரகாசத்தையும் கொண்டிருப்பதைப் போல் ஒவ்வொரு இடத்தின் அழகும் பிரகாசமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் தாதிகளின் பின்னால் தீதிகள் இருக்கிறார்கள். நீங்கள் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தாதாக்களும் தீதிகளும் இருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு நிலையத்திலும் எவ்விதமான வறட்சியும் இருக்கக்கூடாது. அழகும் பிரகாசமும் இருக்க வேண்டும். ஆத்மாக்களான நீங்கள் ஒவ்வொருவருமே உலகிற்கு அழகையும் பிரகாசத்தையும் கொண்டு வருபவர்கள். எனவே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் அழகும் பிரகாசமும் உள்ள இடமாக தென்பட வேண்டும். இது ஓகேயா? உலகில் எல்லைக்கு உட்பட்ட அழகும் பிரகாசமும் உள்ளன. ஆனால் உங்கள் ஒவ்வொருவரிடமும் எல்லையற்ற அழகும் பிரகாசமும் உள்ளன. நீங்களே அழகையும் சந்தோஷம், அமைதி, அதீந்திரிய சுகத்திற்கான பிரகாசத்தையும் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடமே அழகாலும் பிரகாசத்தாலும் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் உங்களின் மூலமாகவே சூழல் எங்கும் பரவுகிறது. எனவே நீங்கள் வாழும் இடத்தில் அழகும் பிரகாசமும் உள்ளதா? எந்தவிதமான துக்கமும் இல்லையே என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அனைவரும் சந்தோஷ நடனம் ஆடுகின்றீர்களா? அப்படி உள்ளதுதானே? அது தாதிகளான உங்கள் அனைவருடைய பணியாகும் அல்லவா? தீதிகளையும் தாதாக்களையும் பின்பற்றுங்கள். அச்சா, தமது இதயங்களில் பாப்தாதாவை நினைவு செய்கின்ற எங்குமுள்ள அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் கடிதங்கள் மற்றும் இமெயில் மூலம் தமது நினைவுகளை அனுப்பியிருப்பவர்களுக்கும் பாப்தாதா அந்த குழந்தைகளை தொலைவில் இருப்பவர்களாக பார்க்கவில்லை, ஆனால் தனது இதய சிம்மாசனத்தில் இருப்பவர்களாகவே பார்க்கின்றார். நெருக்கமாக இருப்பது இதயமே. தமது இதயபூர்வமான நினைவுகளை அனுப்பி உள்ளவர்களுக்கும் தமது நினைவுகளை அனுப்பாவிட்டாலும் நினைவில் இருப்பவர்களுக்கும் பாப்தாதா அவர்கள் அனைவரையும் தனது இதய சிம்மாசனத்தில் அமர்த்திருப்பவர்களாகவே பார்க்கின்றார். அவர் உங்களுக்கு பதில் அளிக்கின்றார். தொலைவில் இருந்தாலும் நீங்கள் முதல் இலக்க துரித முயற்சியாளர் ஆகுவீர்களாக. ஆசீர்வாதம். நீங்கள் கவனக்குறைவின் நித்திரையை துறந்து நித்திரையை வென்றவராகி அதனால் உலகை ஆட்சி செய்பவர் ஆகுவீர்களாக. காட்சிகளை அருளும் ரூபமாகி பக்தர்களுக்கு காட்சிகளை வழங்கி அதனால் உலகை ஆள்பவர் ஆகுவதற்கு நித்திரையை வென்றவர் ஆகுங்கள். இது விநாசத்திற்கான நேரம் என்பதை நீங்கள் மறக்கும் பொழுதே கவனக்குறைவின் நித்திரையில் அமிழ்ந்து விடுகின்றீர்கள். பக்தர்களின் அழைப்பை, சந்தோஷமற்ற ஆத்மாக்களின் துன்ப அழுகுரலை, தாகமுள்ள ஆத்மாக்களின் பிரார்த்தனை ஒளியை நீங்கள் கேட்கும் பொழுது ஒருபொழுதும் கவனக்குறைவின் நித்திரை கொள்ள மாட்டீர்கள். இப்பொழுது சதா விழித்திருக்கும் ஒளியாக ஆகி கவனக்குறைவின் எந்த ஒரு தூக்கத்தையும் துறந்து காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுங்கள். ஸ்லோகம். உங்களின் ஷரீரம், மனம், செல்வத்தாலும் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களாலும்
உங்களால் முடிந்த எந்த வழியிலாவது ஒத்துழையுங்கள். நீங்கள் இலகு யோகி ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா. சத்தியம் மற்றும் நன்னடத்தையின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். கடவுள் சத்தியமானவர் என தந்தையை பற்றி கூறப்படுகிறது. தந்தை சத்தியத்தை விரும்புகின்றார். பிரபு நேர்மையான இதயத்தை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் சேவையாளர் குழந்தைகளிடம் அவர்களின் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் அவர்களின் ஒவ்வொரு எண்ணத்திலும் வார்த்தையிலும் நேர்மையும் சுத்தமும் புலப்படும். அவர்களின் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாகவே இருக்கும். ஓம் சாந்தி.